விட்டுட்டு வர நான் அப்புறம் நான் தான் நேற்று எத்தனை 10 மணிக்கு வந்தான். போலியாடா நாளைக்கே போனேன். பிராக்டிகலுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் வரல. நேற்று ஒரு நாள் வந்தேன். நேற்று 10 மணிக்கு இன்னைக்கு ஆளக்காம. நேற்று வந்து என்ன சொன்னான்னு கேட்டியா? என்ன சொன்ன சொல்லு. 1000 ரூபா பணம். ஆண்டு விழாவில் என்ன உண்டு? என்ன மாலை? சந்தன மாலை. என்ன அது மறந்து போகுது உனக்கு? நேற்று பிரேயர்ல சொல்லியிருக்கேன் இது வந்துடுவேன். நீ நேற்று என்ன சொல்லிட்டு வந்த? காலையில எத்தனை மணிக்கு வரேன்னா? 8 மணிக்கு 8:30 வந்துருந்தேன். வந்துடுறோன்னு சொல்லிட்டு போனேன். ப்ராமிஸ் பண்ணா. அப்புறம் என்னடா காலையிலேருந்து ஆளை காணுங்க அப்படின்னு தேடிட்டு வந்தா அவன் வந்து சொல்லி விட்டுட்டான். நான் அவன்கிட்ட சண்டை போடுறது. சரி ஏதோ உங்க அப்பா வேற இல்லை எதுவும் இல்லை. சரி ஏதோ வந்தீங்கன்னா அந்த வந்தா பாஸ் பண்ண வச்சிருவோன்னு. ஒரே மாசம் தான், 30 நாள் தான் பரிசைக்கு இருக்கு. அவங்களும் இப்படிதாங்க பிடிவாரமா பாஸ் பண்ணி என்னதான் செய்யறாங்க. வந்தா தானே பாஸ் பண்ண வைக்கலாம். இப்படியே நாங்கள் வீடு தேடி அலைஞ்சிட்டு தான் மற்ற பசங்களை எப்படி நாங்கள் பார்க்க முடியும். இவனுக்கு கூட கிடையாது, இவனுக்கு தான். இந்த அம்மா அன்னைக்கு கூட வந்து அம்மா ஐயோ என் பிள்ளைய பார்த்துட்டு அழைச்சிட்டு போனாங்க. ஐயோ இவங்கதான் வெளிநாட்டுல இருந்தவங்களா அம்மா ஐயோ ஆயிட்டாங்க. என்ன செய்யறப்ப நீ ஆஸ்பத்திரி போகணுமே? என்ன ஆச்சிட்டு போறதுக்கு வந்துக்கிறாங்க. இவனு எப்படி ஸ்கூலுக்கு வர மாதிரி கரெக்டா வர மாதிரி தான் விடுங்க. இல்லைன்னா இப்பயே முடிச்சு விட்டுருங்க. வந்தா இன்னும் ஒரே மாதம் தான் வந்தா நான் என்ன எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வர்றது? இதோட ஒரு 10 தடவை வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரு 10 தடவை இந்த அம்மாக்கள் எத்தனை தடவை வந்து அவங்க எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு வாரம் கரெக்டா வந்தா பாருங்க. டீச்சர் விட்டுருங்க. சென்னை சைடு அனுப்பிச்சு விட்டுருவோம். அங்கதான் அந்த மெக்கானிக் வேலை அவங்களாம் ஆளை ஏமாத்திரம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ ஒரு ஆளுண்ணா அவங்களாம் சும்மா விளையாட்டு சொல்றான். நம்ம சொல்லுவா நேற்று அவ்வளவு தடவை தனியா கூப்பிட்டு எக்ஸாம் ரூம்ல என் ரூம்ல உட்கார வச்சு அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தான். இல்லையே பாஸ் பண்ணிட்டு வாடா, நீ வாடா, நீ உனக்கு இது இருக்கு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு 1000 ரூபா பணம் தரேன். ஆண்டு விழாவில் சந்தன மாலை போடுறான்டா. சொன்னடா இல்லையா? அப்புறம் ஏன்